தனுஷ் ஆக்டிங், டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனில் அவரோட நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண் மற்றும் பலர் நடித்த இட்லி கடை மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 2 hours and 27 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, மதுரையில் சங்கராபுரம்ன்ற வில்லேஜில் தனுஷ் அப்பா ராஜ்கிரனோட இட்லி கடை அவ்வளோ ஃபேமஸுங்க. தான் அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கேட்ரிங் படிக்கிற தனுஷ் இந்த ஊரில் இருந்து பெரிய ஆள் ஆக முடியாதுன்னு மெட்ராஸ் போய் சில வருஷம் கழிச்சு பேங்காக்கில் உள்ள சத்யராஜோட 5-star ஹோட்டலில் சீனியர் ஷெஃபாக செட்டில் ஆகுறாரு. இப்போ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக சங்கராபுரம் ஊருக்கு வந்தாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி இவர் சொந்த ஊருக்கு வந்த அப்புறம் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து எப்படி வெளில வந்தார் அப்படின்றது தாங்க இந்த இட்லி கடை. தனுஷ் இந்த படத்தை ஒரு எமோஷனல் அண்ட் ஹார்ட் டச்சிங் மூவியாக கொடுக்க தாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சில மொமெண்ட்ஸ் படத்தில் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகிருக்கு. பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் அப்பா இட்லி கடையை இவர் எடுத்து நடத்துகிற ஜேர்னியெல்லாம் எமோஷனலாகவே இருந்துச்சு. தலைவன் தலைவியில் எப்படி பரோட்டாவை ஹைப் ஏற்றி விட்டாங்களோ அதே மாதிரி இதில் இட்லியோட ப்ராசஸை காமிச்சு நமக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. தனுஷ் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லாமல் போகிற போக்கில் ஒரு மெசேஜாகவே சொல்லிட்டு போயிடுவார். லெகசியாக ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த படம் கனெக்டாக வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த படத்தில் உள்ள பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி சீன்ஸாக தான் ஃபீல் ஆகுது. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃப்ளோவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃபில் தனுஷ் ஊரில் என்ன கஷ்டம்லாம் படுறாரு, அந்த இட்லி கடைக்கும் இவருக்குமான எமோஷன்னு போர் அடிக்காமல் போயிடுது. பட் செகண்ட் ஆஃபில் தனுஷ்க்கும் அருண் விஜய்க்குமான ஈகோ கிளாஷ் ரிப்பீட்டேட்டிவாக தாங்க ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தனுஷ்க்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஊர் மக்கள்லாம் கொற்ற மலையிலையும் தனுஷ்காக ரோட்டில் நிற்கிற சீன்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி தனுஷ்க்கும் ஊர் மக்களுக்குமான பாண்டிங்கை இவங்க பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லைங்க. நிறைய எமோஷன்ஸை இவங்க சீன்ஸாக சொல்லாமல் டயலாக்ஸாகவே கன்வே பண்ணது நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. திருச்சிற்றம்பலம், தலைவன் தலைவி போன்ற படங்களில் ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பட்டையை கிளப்பின நித்யா இந்த படத்தில் கொஞ்சம் வீக்காக தான் காணப்பட்டாங்க. அவங்க கேரக்டர் ஆர்க் ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் தவிர வேறு எந்த கேரக்டரும் பெருசாக எழுதப்படல. மொமெண்ட்ஸ்க்காக 2-3 சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் கேரக்டருக்கு எழுதினாலும் அந்த மொமெண்ட் நல்லா இருக்கே தவிர அவங்களோட கேரக்டர் ஆர்க்கை பார்க்கும்போது ஏற்றுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி வில்லேஜ் லைஃப்பை இன்னுமே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எமோஷனலாக தனுஷ் தான் மொத்த படத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. இட்லி கடையோடு உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அப்பா அம்மா கூட இல்லாத கில்ட்டி ஃபீல் ஆகட்டும், தான் வளர்ந்த ஊரை வருஷங்கள் கழித்து வந்து ஃபீல் பண்ணுற நாஸ்டாலஜிக் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையும் நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது இல்லையோன்னு மனசுக்குள்ளே ஓடிட்டு தாங்க இருக்குது. நித்யா மேனன் ஒரு கிராமத்து பொண்ணாக தத்ரூபமாக தான் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லாததால் மனசில் பெருசாக இடம் பிடிக்கல. அருண் விஜய் ஒரு ஈகோயிஸ்டிக் பணக்காரனா அந்த கேரக்டர் அப்படியே நம்ம கண்முன் நிறுத்தியிருக்காரு. பட் அதே வேலையை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணதால் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டு தான் ஆரம்பிச்சிருச்சு. சத்யராஜ், ஷாலினி பாண்டே, அருண் விஜய்க்குள்ள காம்பினேஷன் சீன்ஸாக கிளைமேக்ஸில் வரும். அந்த காட்சி இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே காரணம். இவங்கெல்லாம் போக பார்த்திபன், சமுத்திரகனி, இளவரசு, ராஜ்கிரண், கீதா கைலாசம் எல்லாரும் அவங்க ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூவிக்கு சாங்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இது புரிஞ்சுக்கிட்ட ஜிவி பிரகாஷ் அவரோட பெஸ்ட்டையே கொடுத்துருக்காரு. சாங்ஸ், சவுண்ட் ட்ராக்குன்னு எல்லாமே எமோஷனலோட டச்சிங்காகவும் இருந்துச்சு. படம் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகுதுன்னா அது ஜிவியோட மியூசிக்கல்னால தாங்க. கிரண் கௌஷிக் வில்லேஜ் ட்ராப் அழகாகவே படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. அதுவும் இட்லியோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வேறு லெவல். பிரசன்னா ஜிகே கட்ஸ்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தாங்க தோணுச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடையோட எமோஷனல் ஃபர்ஸ்ட் ஆஃப், அங்கே இங்கேன்னு அப்பப்போ ஒர்க் ஆகிற மேஜிக்கல் மூமெண்ட்ஸ், ஜிவி மியூசிக், ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஃப்ளோவே இல்லாத ஸ்க்ரீன் பிளே, பெரிய லேக்னஸ் ஃபீல் பண்ணக்கூடிய செகண்ட் ஆஃப், வீக்கான கேரக்டர் ஆர்க், ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி. ஓவராலாக எமோஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த யூஷுவல் எமோஷனல் அண்ட் ப்ரெடிக்டபிள் இட்லி கடை. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 6 out of 10. Thank you guys.